ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம December 14, 2020 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் பிஏபி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெய்லி ஷெடியூல்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் இனி இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் அடுத்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ்க்கான சப்ஜெக்ட் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ்லாம் நான் செஷன் நடக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டெலகிராமில் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அங்கே தான் எல்லாமே நான் என்னென்ன பண்ணுறேனோ ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நான் அங்கே தான் அப்லோட் பண்ணுவேன், பிடிஎஃப் எல்லாமே. ஸோ இதோட பிடிஎஃப்பும் அங்கே தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் காசிரங்கா ஆன் போட்ஸ் அண்ட் பைசைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காசிரங்கா நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மற்றபடி வேறு என்ன போட்டு டூரிசம் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, காசிரங்கா அப்படிங்கிற அந்த நேஷ்னல் பார்க் இருக்குது. அந்த நேஷ்னல் பார்க் மட்டும் கிடையாது, ஸோ அதில் டைகர் ரிசர்வும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும். அண்ட் தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, அங்கே ஒன் ஹார்ன் ரைனோ அப்படிங்கிறது அங்கே இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரைனோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த தெரியுதா, ஸோ அந்த இமேஜில் லைக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க ஃபிலிம்ஸில். ஸோ இது ஜிஎஸ் பேப்பர் N3ல் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். தென் ஃபிலிம்ஸில் உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் லொக்கேஷன் பேஸ்டு ஆன்சரும் நீங்கள் இதில் எழுதலாம். ஸோ நீங்கள் இப்போ காசிரங்கா நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா அசாமில் இருக்குது. ஸோ இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ காசிரங்கா அப்படிங்கிறது அசாமில் இருக்குது. ஸோ அசாம் இந்த ரீஜன் தான் அசாம். ஸோ காசிரங்கா அப்படிங்கிறது இந்த ரீஜனில் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பூட்டான் இருக்குது. தென் கீழே பங்களாதேஷ், கீழே மயன்மார் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 கண்ட்ரிக்கு நடுவில் தான் இருக்குது. மேலே அருணாச்சல் பிரதேஷ்க்கு கீழே இருக்குது. ஸோ இது எந்த இடத்துலேன்னு உங்களுக்கு கேட்பாங்க. காசிரங்கா நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது அசாமில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லி எப்போ டிக்ளைன் பண்ணாங்க அப்படின்னா 1974 தான் டிக்ளைன் பண்ணியிருக்காங்க இது நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு 2007 டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் டிக்ளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1985க்கு ஸோ டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் 1985ல் இதை டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இது 3 இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காசிரங்கா நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேர்டு அப்படிங்கிறதுக்கு இது இம்பார்ட்டண்டான ஏரியா அப்படின்னே நாம் வச்சுக்கலாம். பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஒன் ஹார்ன் ரைனோ அப்படிங்கிறது இங்கே தான் அதோட வாழ்விடமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காசிரங்கா நேஷ்னல் பார்க், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒன்று இருக்குது, பொபிடோரியோ அப்படிங்கிற ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. அது ஒன் ஹார்ன் ரைனோசர் வேர்ல்டுலேயே இப்போ ஃபஸ்ட்டு காசிரங்காவில் இருக்குன்னா செகண்ட் அங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த காசிரங்காவில் ஒன் ஹார்ன் ரைனோஸ் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அது அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து எலஃபண்ட்டு, ராயல் பெங்கால் டைகர் அண்ட் ஏஷியாட்டிக் வாட்டர் பஃபலோவும் இங்கே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபிலிம்ஸில் வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த ஒன் ஹார்ன் ரைனோ பற்றி கேட்கலாம். நம்ம இப்போ ஒன் ஹார்ன் ரைனோ அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மேபி ஃபிலிம்ஸில் இந்த மாதிரி கேட்கலாம். ஒன் ஹார்ன் ரைனோ அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்படிங்கிறது. அந்த ஒன் ஹார்ன் ரைனோ அப்படிங்கிறதுல ஆக்சுவலாக ரைனோ அப்படிங்கிறதுல நிறையா இருக்குது. இல்லை பார்த்திங்கன்னா கிரேட்டர் ஒன் ஹார்ன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாவன் அப்படிங்கிறதுக்கு சுமத்ரான் அப்படிங்கிற மாதிரி 3 இருக்குது. ஸோ அதில் இந்த கிரேட்டர் ஒன் ஹார்ன் அப்படிங்கிறது மட்டும் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஒன்லி பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படி கொஷின் கேட்கலாம். இந்த கிரேட்டர் ஒன் ஹார்ன் ரைனோ அப்படிங்கிறது எல்லா பக்கமும் இருக்குது. லைக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம். நேபாளில் இருக்குது, பூட்டானில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது, மலேசியாவில் இருக்குதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஆனால் கிரேட்டர் ஒன் ஹார்ன் ரைனோ அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எதெல்லாம் இந்தியா, நேபாள், பூட்டான், இந்தோனேஷியா, மலேசியாவில் இருக்குது அப்படின்னா அது இந்த ஜாவன், சுமத்ரான், அப்புறம் கிரேட்டர் ஒன் ஹார்ன் இது 3 சேர்ந்து அதெல்லாம் தான் இந்த மாதிரி இடத்துல ஸ்ப்ரிட் ஆகிருக்கு. ஆனால் ஒன் ஹார்ன் ரைனோ அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. லைக் பார்த்திங்கன்னா கிரேட்டர் ஒன் ஹார்ன் ரைனோ அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது வல்னரபிளாக இருக்குது. IUCN ரெட் லிஸ்ட்டில் வல்னரபிள் ஸ்டேட்டஸில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஜாவன், சுமத்ரா அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபிலிம்ஸில் கொஷின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா த ரேர் மைரிஸ்டிக்கா ஸ்வாம் ட்ரீ ஃப்ராக் இது வந்து ஒரு தவக்கலை, இது ட்ரீயில் இருக்கும். ஸோ இது வந்து திருச்சூர் கேரளாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரேராக இருக்கக்கூடியது. இதில் வந்து என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஆம்பிபியன் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ப்ரீடிங் ஸ்பீஷஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட ப்ரீடிங் பிஹேவியர் பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் லைக் நீச்சே அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ டியூரிங் த சீசன் டைம் பார்த்திங்கன்னா நிறைய மேல் வந்து அந்த ஹை கேனோபியா இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸில் இருக்குமா, அது வந்து அதோட ப்ரீடிங் அந்த சமயம் மட்டும் அது கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து அதோட மரத்துக்கே திரும்பி போயிடும். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான இருக்கும். ஸோ அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ ஃப்ராக் அப்படிங்கிறது வந்து எண்டமிக் எங்கே அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கும். இதோட சயின்டிஃபிக் நேம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இது எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, வெசாச்சல் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து கேரளாவில் இருக்குது, திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ அங்கே தான் வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியணும். இது ரெப்டைலா ஆம்பிபியனான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆம்பிபியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவோட ஸோ அது IUCN அப்படிங்கிற அந்த ரெட் லிஸ்ட்டில் வந்து இந்த ட்ரீ ஃப்ராக் அப்படிங்கிறது வந்து த்ரெட்டனாக இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கேட்பாங்க, இது வந்து த்ரெட்டனா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸாக இல்லை என்டேஞ்சரஸாக வல்னரபிளானு கேட்பாங்க. ஸோ இது வந்து த்ரெட்டன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட முக்கியமான ஹேபிடேட்டு லைக் பார்த்திங்கன்னா இதோட முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா, அதோட யூனிக் அந்த ப்ரீடிங் பிஹேவியர் அப்படிங்கிறதா இதில் ரொம்ப ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சைனா மூன் ப்ராப் ஹெட்ஸ் பேக் டு எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ரிலேட்டடான நம்ம சந்திராயன் சொல்லி ஒரு அனுப்பியிருப்போம். ஸோ அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். லைக் அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஜஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும். சான்சி 5 ப்ரோப் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சைனா வந்து அனுப்பியிருக்காங்க. சைனா வந்து எதுக்காக அப்படின்னா மூன், இது வந்து நிலாவுக்கு போகிறது. ஸோ நிலாவில் போய் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற ராக் சாயிலாம் எடுத்துகிட்டு வரும், மூன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து யாராவது அனுப்பியிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி போயிருக்கு வந்திருக்கு, நல்லா சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் ஆமாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன் அவங்க தான், US தான் வந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா, ரஷ்யான்னு சொல்லுவோம்ல, ஸோ இவங்களுக்கு அப்புறம் 3வது அனுப்புனது யார் அப்படின்னு கேட்டால் சைனா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து வேறு யாரோ நேம்லாம் கொடுத்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சைனா தான் அனுப்பியிருக்கு. ஒரு 3rd கண்ட்ரி இந்த மாதிரி வந்து அங்கே போய் சாம்பிள் எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பிலிம்ஸில் கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேண்டமிக் பாவர்ட்டிஸ் ஃபார் சைல்டு மேரேஜ் இன் மத்திய பிரதேஷ். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொசைட்டி ரிலேட்டடாகவும் வரும். அண்ட் தென் சேம் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சோஷியாலஜி ஆப்ஷனலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேரேஜ் ரிலேட்டடானதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் இதை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த COVID-19 பேண்டமிக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா, ஈவன் பார்த்திங்கன்னா விடோவாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு டாட்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப புவர் கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்க்கு வந்து இது ஈவன் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அந்த சோஷியல் இன்செக்யூரிட்டி இல்லாத ஒரே காரணத்துக்காக, சொசைட்டியில் பாதுகாப்பு இல்லாத ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னோட டாட்டரை வந்து சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. மத்திய பிரதேஷில் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. மெயினாக இந்த பேண்டமிக் சமயத்தில் நடந்துகிட்டு இருந்திருக்கு. நார்மலாகவே மத்திய பிரதேஷில் அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா சைல்டு மேரேஜ் நடக்கும். பட்டு இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறையா ஒரு 4 மந்த்ஸ்லேயே கிட்டத்தட்ட வந்து 5214 சைல்டு மேரேஜ் ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சைல்ட் லைன் இந்தியா அப்படிங்கிறவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப சேஃப்டி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்து ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயமா போச்சு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே அவங்கக்கிட்ட எக்கனாமிக் ப்ரெஷர் இருக்கிறனால தான். ஏன்னா அவங்கக்கிட்ட இந்த பேண்டமிக் சமயத்தில் மணி இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க ஏர்லியாகவே வந்து சைல்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்பெஷலிஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் அவங்க சோஷியல் இன்செக்யூரிட்டி ரீசனுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பாவர்ட்டி ரீசன் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பிரதேஷில் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது மெயின்ஸில் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
தென் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீ பாயிண்ட்ஸ் இன் மோடி ஹசீனா சப்மிட். ஸோ மோடி அப்படிங்கிறவங்க நமக்கு நல்லா தெரியும், நம்மளோட பிரைம் மினிஸ்டர். தென் ஹசீனா அப்படிங்கிறவங்க வந்து பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர். ஸோ அவங்க 2 பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் சப்மிட் ஆன்லைனில் வந்து 2 லீடர்ஸ் வந்து பேச போகிறாங்க. அது எப்போ அப்படின்னா December 17 அப்போ பேச போகிறாங்க. ஸோ அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி வந்து நமக்கும் அவங்களுக்கும் சில கொஞ்சம் கருத்து வேட்பாடுகள் இருந்துச்சு. எதனால் அப்படின்னா நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தோம். ஸோ அதில் வந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸும் வந்து இங்கே நம்ம நாட்டுக்கிட்ட வந்து அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்போம். அவங்களும் இருந்திருப்பாங்க, பங்களாதேஷ், பாகிஸ்தான், அவங்களும் அந்த லிஸ்ட்டில் வந்து பங்களாதேஷும் இல்லை, முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரீஸில். ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கன்சர்ன் ஏற்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா 17ஆம் தேதி வந்து இவங்க 2 பேர் பேசிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து GS பேப்பர் 2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவங்க விர்ச்சுவலாக வந்து பேச போகிறாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி உங்களுக்கு பிரச்சனையே வந்து அந்த பேண்டமிக்காக நம்ம இப்போ பாதிக்கப்பட்டிருக்கோம். தென் அவங்களுக்கு வந்து அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் ப்ராப்ளம் தெரியும். ஈவன் பார்த்திங்கன்னா இந்த தீஸ்தா அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஷேரிங் அதுவும் வந்து இருக்குது. அது ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு அந்த டிஸ்கஷன். பட் அதை பற்றி இன்னுமே வந்து நம்ம சைன் பண்ணுறது மட்டும்தான் பாக்கியாக இருந்துச்சு. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் வந்து மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் அந்த சைடு தான், ஏன்னா நல்லா தெரியும் பெங்காலுக்கு பக்கத்து வெஸ்ட் பெங்காலுக்கு மேலே தான் வந்து பங்களாதேஷ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ 2 கண்ட்ரீஸுமே பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஷேரிங்கில் வந்து இதாக இருந்துச்சு. தென் அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து பெனின்சுலா ரிவரில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து கூட ஷேர் பண்ணுறதை பற்றி பேசியிருப்பாங்க. மானு, அப்புறம் வந்து நிறைய ரிவர்ஸ் இருக்குது, கம்தி, தார்லா, தென் வந்து தன்குமார், இந்த மாதிரி ரிவர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதையும் வந்து ஷேர் பண்ணுற மேபி இவங்க என்ன பற்றி பேச போகிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக தான் பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி, கனெக்டிவிட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பட் இதில் ஒரே பிரச்சனை வந்து 2 தான். அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன கவலை அப்படின்னா நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தது ஒரு கவலை. வேறு என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த அசாமில் நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டோம். அது ஒரு பிரச்சனை. ஏன்னா அவங்களாம் பங்களாதேஷ்லேருந்து வந்திருப்பாங்கங்கிற மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நமக்கே தெரியும், அவங்க வந்து 1971 தான் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் 15th இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நிறையா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. 6th லைன் வந்து டாகா டு கிளிகுரி அப்படிங்கிற இடத்து வரைக்கும் லைன் அந்த போகிற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி நடக்கலாம், ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதையும் வந்து நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம December 17 அன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இனோவேஷன் ஃபார் கிளீனர் ஏர். ஸோ இது வந்து GS பேப்பர் 3 வந்து நீங்கள் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா நமக்கே நல்லா தெரியும் நம்ம நாட்டில் ரொம்ப பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக நிறைய வந்து ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த மானிட்டர் பண்ணுறது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் பத்தாது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நீங்கள் இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய சொல்யூஷன் கொண்டு வாங்க. இந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண நீங்கள் மானிட்டர் மட்டும் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. நம்ம நாட்டில் வந்து க்ளீனாக ஏர் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இனோவேஷனாக ஏதாவது பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ வந்து நம்ம நாட்டில் வந்து பாஸ்ட் ஒரு 10 வருஷம் காலமாகவே இந்தியாவில் வந்து மானிட்டரிங் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கிட்டக்கிட்ட வந்து ஒரு 800 ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன் வச்சுருக்கீங்க, கண்ட்ரி ஃபுல்லாக வச்சுருக்கீங்க. பட் என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? ஒன்றுமே இல்லை. மக்கள்கிட்ட ஏதாவது அவேர்னஸ் இருக்கா? எதுவுமே பண்ணுறதில்ல. அவங்க இன்னும் எரிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க, பொல்யூஷன் உண்டுபடுத்திக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் வந்து பட்ஜெட்காக வந்து நிறைய அலோகேஷன்லாம் பண்ணியிருக்கோம். 2021க்காக நிறையா பண்ணியிருக்கோம். கிட்டக்கிட்ட வந்து நிறையா வந்து 1 மில்லியனுக்கு மேலே பாப்புலேஷன் சிட்டிஸில் இருக்கவங்களாம் க்ளீனாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். பட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து இது பண்ணியிருப்பாங்க. நிறையா பொல்யூட்டன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, நமக்கு நல்லா தெரியும். நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெல்லி. ஸோ டெல்லியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பொல்யூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் நமக்கே தெரியும் ஸ்டபிள் பர்னிங்லாம் பஞ்சாப் ஹரியானா ரீஜன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கெலாம் அகேன்ஸ்டாக வந்து இது பண்ணிகிட்ருப்போம். பட் அது கரெக்டான ஒரு ஸ்டெப் எடுக்கல இல்லை. ஸோ நம்ம கண்ட்ரி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பேசல் நார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து 4லேருந்து 6 வீல்ஸுக்கு வந்து ஜம்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜம்ப் பண்ணுறோம். என்ன அந்த பேசல் நார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4ல் வந்து சல்ஃபர் அதிகமாக இருக்கும், 6ல் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறது. ஸோ இது மூலிமா பொல்யூஷன் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி வெஹிக்கிள்ஸில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கு பதில் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படின்னா வந்து பொல்யூஷன் வராதில்ல. ஸோ அந்த மாதிரி அது மட்டுமா நம்ம பண்ணோம். வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இது மூலிமா எல்லாத்துக்கும் வந்து கேஸ்
கொடுக்குறது. ரூரல் ஏரியாஸில் வந்து நிறைய நமக்கு தெரியும், அவங்க ரொம்ப அதிகமாக வந்து இன்டோர் ஏர் பொல்யூஷனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு இன்டோர் ஏர் பொல்யூஷனால் ரொம்ப பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. அதில் வந்து நிறைய கார்பன் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சிஜன் கூட கலக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமாக வரதுனால நமக்கு குளோபல் வார்மிங்லாம் காசு ஆகுது. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து நம்ம என்விரான்மெண்ட் அப்படிங்கிற அந்த சாப்டரில் வந்து பார்த்துருப்போம். நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இன்டோர்னா அவுட்டோர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏர் பொல்யூஷன் பற்றி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் சங்கரா ஐஏஎஸ் அகாடமி புக்கில். ஸோ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ அதனாலலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ மொபிலிட்டிக்கு போகிறோம், பேசல் நாம்ஸை மாற்றிருக்கோம், தென் எல்பிஜி அந்த இதுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கோம். இந்த மாதிரி முதல்லலாம் எரிச்சிட்டு இருந்தால் இப்போ கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய மெஷர்ஸ் வந்து கொண்டு வந்தோம். பட் இருந்தாலும் இன்னும் நம்ம இனோவேஷனாக ஏதாவது பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஃப்யூச்சர் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே. இதுக்காக என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்பிங் சொல்யூஷன் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன பண்ணாங்க, புஷா பயோ டீகம்போசர் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்களா. இதை பற்றி நம்ம முன்னாடியே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா நீங்கள் நல்லாவே தெரியும் உங்களுக்கு, பஞ்சாப் ஹரியானாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த ஹேர்வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வைக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே பேர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வின்டர் சீசனில் வந்து அவங்க பேர்ன் பண்ணும்போது ஏற்கனவே நம்மளோட வானத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஃபாக் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்மோக் க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்மாகாக மாறி பெரிய பொல்யூஷன் ரிலேட்டட் பிரச்சனையை உண்டுபடுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய வந்து ஹாப்பி சீடர்லாம் கொண்டு வந்தாங்க. ஹாப்பி சீடர் டிராக்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறது, காஸ்ட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, எரிச்சு விட்றதான் பார்க்குறாங்க. அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புஷா பயோ டீகம்போசர்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா அந்த பயோ டீகம்போசர் லைக் கேப்சூல் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போட்டிங்க அந்த வைக்கோலில் போட்டுட்டிங்க அப்படின்னா அது என்ன பண்ணிடும், அப்படியே உரமாட்டம் மாறி ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் ஆகும். அப்படியே ஒரு மாதிரி தண்ணியாட்டம் ஃபுல்லாக இதாயிரும், அப்படியே செட்டில் ஆயிரும். அந்த உரமே பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியாட்டம் மாறிடும். லைக் பார்த்திங்கன்னா அந்த வைக்கோலே இந்த மாதிரி மாறிடும். இதுக்காக நீங்கள் எரிக்க வேணாம். ஸோ எரிச்சிங்கன்னா உங்களுக்கு பொல்யூஷன் ஆகும். ஸோ இது உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நீங்கள் ஸ்டெபிள் பர்னிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நிறைய ப்ரொமோட் பண்ணாங்க. ஸ்டார்ட் அப் லெட் இனோவேஷன்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வந்து பர்டிகுலேட் மேட்டர்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு நிறையா வெஹிக்கிள்ஸில் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பண்ணுறதுக்காக நிறையா பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறையா கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் ஒரு சிங்கிள் விண்டோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாம் வந்து நீங்கள் மிட்டிகேட் பண்ணுங்கள். இனோவேஷனாக நீங்கள் கொண்டு வாங்க. இனோவேஷன் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து நம்ம ப்ரைவேட் செக்டர் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் அண்ட் என்டர்ப்ரனர்ஸோட இனோவேஷன் அந்த ஆப்ரேஷன் அண்ட் மெஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்டியூஷனல் அந்த கார்பன் வரக்கூடிய இது வந்து லோ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பொட்டென்ஷியல் டு டெவலப் பண்ணணும் கமர்ஷியலாக வந்து இந்த மாதிரி ஏர் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இனோவேஷன் எக்கோசிஸ்டம் வந்து நீங்கள் கொண்டு வாங்க. எதுலேயுமே வந்து புதுமை அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லை. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கிறனால நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்க முடியும். என்றைக்கு இதை டேக்கிள் பண்ணுறது? ஸோ அதுதான் வந்து இவர் கேட்குறாரு. இது வந்து உங்களுக்கு நீங்கள் மெயின்ஸில் கோட் பண்ணலாம். ஈவன் இதை பற்றி இந்த புஷா டீகம்போசர் பற்றி உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது ஃபிலிம்ஸில் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்தது ஹசார்டஸ் ஐடியாஸ் ஃபார் த ஹிமாலயாஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு GS பேப்பர் 3ல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எர்த்குயிக் ரிலேட்டடாக அவங்க பேசுகிறாங்க. எதனால் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்கோம், சைனா அப்படின்னா நான் 2060 நான் கார்பனை வந்து நியூட்ரல் பண்ணிடுவேன் பாரிஸ் அக்ரிமெண்ட் படி அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம இந்தியாவும் சொன்ன மாதிரி நம்ம நேற்று பார்த்துருப்போம். நான் ஃபாசில் ஃபியூலுக்கு நாங்கள் மாற போகிறோம், நிறைய ரெனியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ண போகிறோம்னு இந்தியாவும் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், சைனா கண்டிப்பாக வந்து ரெனியூவபிள் எனர்ஜிக்கு போகணும்னா ஹைட்ரோ பவர் யூஸ் பண்ணணும். அப்போ டேம் கட்டணும். அப்போ தான் நிறையா வந்து ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக பிரம்மபுத்திராவில் வந்து மேலே திபெத் ரீஜனில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு கட்ட போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்குன்னு சொல்லி நான் பார்த்தோமா. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நிறையா பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோமா. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படிலாம் வந்து ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இந்தியாவும் சைனாவும் மாற்றி போட்டுட்ருக்கீங்களே அந்த ரீஜனில், இது கண்டிப்பாக கொண்டு போய் உங்களுக்கு ரிஸ்கில் தான் கொண்டு போய் விட போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஹிமாலயாஸை வந்து ஹசார்டஸாக மேன்மேடாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நேச்சுரலாக வருது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் மேன்மேடாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா சைனா வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி வந்து நாங்கள் மேஜர் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்லாம் வந்து 14th 5-year பிளானில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து கட்ட போகிறதா திபெட்டில். ஸோ இது வந்து அது என்ன பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வருஷத்துக்கு 300 பில்லியன் கிலோ
வாட்ஸ் வந்து ஹவர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அது பிளான் பண்ணியிருக்கு. சரி, இந்த மாதிரி நீ பிளான் பண்ணியிருக்கு, எதுக்காக நீ பண்ண அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆம்பிஷன் வச்சுருக்கேன். நான் வந்து கார்பன் எமிஷனை வந்து பீக்குக்கு போகிறத பிஃபோர் 2030 நாங்கள் இது பண்ணுவேன். தென் கார்பனை நியூட்ரல் பண்ணுவேன். 2060 நான் கார்பனை வந்து நியூட்ரல் பண்ணுவேன். சைனா வந்து சபதம் போட்டிருக்கேன். ஸோ அதை நான் சரி பண்ணணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணால் தானே எனக்கு ரெனியூவபிள் எனர்ஜி கிடைக்கும். ஸோ நான் அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்தியா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து என்னென்னா, இவங்களும் வந்து நிறையா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரிப்போர்ட்லி பார்த்திங்கன்னா 10 GW ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி டேமாக கட்டிக்கிட்டே இருக்கீங்களே, சரி ஓகே, இந்த மாதிரி டேம்லாம் நீங்கள் கட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஜுவாலஜிக்கலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்ஸ்டேபிள். ஏன்னா அது எர்த்குவைக் ரெசிஸ்டன்ட், எர்த்குவைக் வரக்கூடிய ஒரு ஹை சீஸ்மிக் ஜோன் அது. ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் இப்படி கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் டேஞ்சர். இதனால் உங்களுக்கு எர்த்குவைக் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் 20 இயர்ஸாகவே வந்து சைனா இந்தியா 2 பேருமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த இடத்துல கொண்டு போய் கட்டிகிட்ருக்கீங்க. இது சீஸ்மிக்கலி வல்னரபிள் ஏரியா. இந்த இடத்துல நீங்கள் கட்டலாமா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷில் வந்து அந்த ட்ரிபியூட்ரிஸ் பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திராவில் நடந்துக்கிட்டு இருக்கா. கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா லைக் 600 மெகாவாட்ஸ் வந்து தீகால் ரிவரில் நடக்குது. தென் 2000 மெகாவாட்ஸ் பார்த்திங்கன்னா சுபன்ஸ்ரீ அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கீழே லைக் எலக்ட்ரிசிட்டிக்காக தான் நடந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இது எதுவுமே வந்து சரியில்லை. நீங்கள் பண்ணுறதெல்லாம் இப்படி வந்து நீங்கள் திரும்பி வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓவர் எஸ்டிமேட் பண்ணி இந்த மாதிரி எக்கனாமிக்காக பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இது எதுவுமே கரெக்டாக இல்லை. அது வந்து உங்களுக்கு எர்த்குவைக் வல்னரபிளான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, ஹை சீஸ்மிக் ஜோன் ஆக்சுவலாக அந்த இடத்துல இருக்குது. நிறைய நிலச்சரிவுகள் ஏற்படுது. கிளேஷியர்ஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகி ஃப்ளட்டு வர ஸ்டேஜில் இருக்குது. எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 15% வந்து அதிகப்படியான எர்த்குவைக் வந்து 20ஆம் நூற்றாண்டு காலத்தில் வந்துச்சு. கிட்டக்கிட்ட அதோட மேக்னிடியூட் மோர் தென் 8 இருக்குது. அத்தனையும் வந்தது எங்கே அப்படின்னா இந்த ஹிமாலயன் ரீஜனில் தான் வந்திருக்கு. ஸோ நிறைய எர்த்குவைக் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் ஹிமாலயாஸோட பெண்டு பகுதியில் 7க்கும் மேற்பட்ட இது அங்கே தான் வருது. ஸோ இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்குது. மெக்மோகன் லைன் உங்களுக்கு நல்லா தெரியும். அருணாச்சலோட அந்த மேலே நமக்கும் சைனாவுக்கும் அந்த பிரச்சனை நடந்துட்டுருக்குல, அந்த மெக்மோகன் லைன் போட்டிருப்போம். அங்கேயும் வந்து 8.6 மேக்னிடியூட் பக்கம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் லேண்ட்ஸ்லைட்ஸ், நிலச்சரிவு எல்லாம் எதனால் நம்ம டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால தானே நிலச்சரிவு ஏற்படுது. அப்படி தானே அந்த மண்ணை வந்து இறுக்கமாக பிடிச்சி வைக்க முடியல. ஏன் டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம், அப்போ நிலச்சரிவு ஏற்படுத்தானே செய்யும். அந்த இடத்துல கொண்டு போய் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்னாகும், கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். இதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாகவே கூட எடுத்துக்கோங்க. 2015 கார்கோ அப்படின்னு எர்த்குவைக் வந்து வந்துச்சு. அது எங்கே வந்துச்சு, சென்ட்ரல் நேபாளில் 7.8 மேக்னிடியூடில் வந்துச்சு. இதனால் என்னாச்சு, அவங்க பண்ண அந்த ஹைட்ரோ பவர் செக்டரே லாஸ் ஆச்சு. அது ஹியூஜ் லாஸ் ஆச்சு. கிட்டக்கிட்ட அவங்களுக்கு டோட்டல் டேமேஜ். அப்படி இருக்கும் போது நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அதே பிரச்சனை தானே வரும். அவங்களுக்கு கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா about 30 ப்ராஜெக்ட் வந்து கெப்பாசிட்டி 270 மெகாவாட்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லொக்கேட்டட் எங்கே பண்ணுறோம், இந்த மாதிரி ரீஜனில் தான் பண்ணுறீங்க. இதனால் உங்களுக்கு நிறைய லாஸ் ஏற்பட போகுது. இதனால் மக்களுக்கும் சரி, லேண்ட்ஸ்லைடும் சரி, டோட்டலாக வந்து நீங்கள் வந்து அந்த ஹிமாலயாஸவே வந்து அஃபெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பேசியிருப்பார். இது நீங்கள் நிறைய வந்து இந்த த்ரெட் வந்து டீக்ரடேஷன்னாலேயும் த்ரெட் இருக்குது, குளோபல் வார்மிங்னாலே த்ரெட் இருக்குது. நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த ரிவரை நம்பி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கார்பனை நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணுங்கள், பட் அதுக்கு வந்து எதுக்கு என்விரான்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரிலாம் டேம் கட்டுறீங்க, ஓகே, அதுக்குனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எர்த்குவைக் தான் பிரச்சனை அங்கே வரும். ஸோ அதுதான் இங்கே வந்து பெரிய த்ரெட்டனாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருக்காரு. ஸோ இதை மட்டும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து த செக்டர் தட் நீட்ஸ் டு பி த நர்ஸ்ட் பேக் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நர்சிங் பற்றி பேசுகிறாங்க. நர்சிங்கில் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எஜுகேஷனில் அவங்களோட ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப புவர் குவாலிட்டியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து சரியாக வந்து இன்எவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்டர்டைசேஷன் சரியில்லை. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த இயர் 2020 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் த நர்ஸ் அப்படின்னா மிட்வைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க ஹெல்த் செக்டரில் இருக்கிறவங்க. இந்தியாவில் வந்து நர்சிங் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 3-2 மடங்கு வந்து அவங்க இருக்காங்க. இப்போ WHO நார்ம்ஸ் படி என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து 1000 பேஷண்ட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நர்சிங்கில் பார்த்திங்கன்னா
1.7 ரேஷியோவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க 43% வந்து லெஸ் தென்னாக இருக்குது, WHO நார்ம்ஸை விட கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து 2.4 மில்லியன் நர்ஸ் வந்து நார்ம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இன்னும் அதிகமாக தேவைப்படுறாங்க. ஸோ இதில் வந்து நர்சிங் வந்து ரொம்ப புவர் குவாலிட்டி ட்ரைனிங்கில் இருக்காங்க, அவங்களுக்கு சரியாக வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை, ரொம்ப ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நர்சிங் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு ரெகுலேஷன், அந்த இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரெகுலேஷன் அந்த இது பார்த்திங்கன்னா அவங்களோட எஜுகேஷனில் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன், இன்செப்ஷன், எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேஷன் இப்படி தான் அவங்க தருவாங்க. 91% பார்த்திங்கன்னா நர்சிங் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி அந்த ப்ரைவேட் அண்ட் வீக்லி ரெகுலேட்டடாக தான் இருக்காங்க. அதில் வந்து சரியாக வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்கோ இந்த எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப வந்து மோஸ்ட்லி வந்து யாருமே பிஜிலாம் படிக்கிறதே இல்லை, அப்படியே பிஜி படித்தாலும் அவங்க எங்கே போயிடுறாங்க, ஃபாரினுக்கு போயிடுறாங்க. இங்கே வந்து யாருமே சரியாக இல்லை. இப்போ இருக்கிறது எப்படி இருக்குன்னா வந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வைஸ் ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து இதில் வந்து அவங்க வந்து அந்த பெஞ்ச் மார்க் ரேங்கிங் போடுறதோ இல்லை லைக் பார்த்திங்கன்னா அந்த நர்சிங் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து ரேங்கிங் போடுறதோ இந்த மாதிரி யாருமே பண்ணுறதில்ல. ஸோ அப்படிலாம் பண்ணால் அவங்களோட குவாலிட்டி வைஸ் இன்க்ரீஸ் ஆகும். மோஸ்ட்லி 62% எங்கே இருக்குது அப்படின்னா சதர்ன் இந்தியாவில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேக்கன்ட் பார்த்திங்கன்னா நர்சிங் காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸில் வந்து இன்னும் 86% அண்ட் ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா 80% இன்னும் தான் இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து இன்னுமே அந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹெல்த் செக்டரில் அந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஜாப் டிஃப்ரென்சியேஷன் வந்து எதுவுமே இல்லை. கேரண்டி கிராஜுவேட்டுக்கும் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் டிப்ளமோக்கும் ஒரு டிஃப்ரென்ஸே கிடையாது. அந்த ப்ரொமோஷனில் இருக்கட்டும், அந்த பேயாக இருக்கட்டும், எதுவுமே டிஃப்ரென்ஸே இல்லை, எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அவங்களோட குவாலிஃபிகேஷன் லைக் பார்த்திங்கன்னா அந்த ரெகக்னைசேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே மிட்டிகேட் ஆகுது. அப்படியே நல்லா படித்தாலும் அவங்க அப்ராட் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து இருக்குது. ஒரு 50க்கு ஒரு லைக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து ஒரு லெஸ் தேன் 50 பெட்ஸ் இருக்குன்னா அங்கே அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபார்முலான நர்சிங் எஜுகேஷனே கிடையாது, ரொம்ப கம்மியாக. கிட்டத்தட்ட ஒரு 3 to 6 months ஆஃபரிங் கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அது நான் கிளினிக்கல் இருக்கிறவங்க அந்த இடத்துல வந்து ரோல் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப கம்மியான சம்பளத்தில். ஸோ அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நர்ஸ் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா சரியான ஒரு கைட்லைன்ஸ் கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுல வந்து ஒரு கைட்லைன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகும், இப்படி உங்களுக்கு கைட்லைன்ஸ் இல்லாமல் பேஷண்ட்ஸை பார்த்தாங்கன்னா பேஷண்ட்ஸுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா பேஷண்ட்ஸ் அப்படிங்கிற விஆர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு வந்து அந்த ரைட்ஸ் அண்ட் சேஃப்டி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு தான் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சரி பண்ணணும். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்னன்ஸ் ஆஃப் நர்சிங் எஜுகேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து கிளாரிஃபைடாக இருக்கணும், கிளாரிஃபிகேஷனோடு இருக்கணும். ஸோ இதுக்காக வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா நர்சிங் கவுன்சில் ஆக்ட் 1947 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை மஸ்ட் பி அமெண்ட் பண்ணுங்கள், அது எக்ஸ்பிளிசிட்டாக வெளிப்படையாக சொல்லுங்கள். அந்த மாதிரி வந்து சர்வீஸ் அண்ட் பேஷண்ட் கேர் பண்ணணும். தென் வந்து இவ்வளோ ரேஷியோக்குள்ளே நர்ஸுக்கும் அந்த பேஷண்ட்டுக்கும் இல்லை ரேஷியோ வந்து WHO நார்ம்ஸ் படி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃபிங் நார்ம்ஸ் இருக்கணும். தென் வந்து சேலரிஸும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா நமக்கு தானே பிரச்சனை ஏற்படும். அவங்களுக்கு வந்து சரியான இந்த குவாலிஃபிகேஷன் கொடுங்க, அவங்களுக்கு கரெக்டாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு லீடர்ஷிப் கொடுங்க, அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நித்தி ஆயோக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க, ரீசெண்டாக வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ண சொல்லியிருப்பாங்க. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து அந்த மெடிக்கல் எஜுகேஷனுக்கு வந்து கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டிங்கில் ப்ராப்ளம் இருந்தால் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங், இப்போ நல்லா அவங்கக்கிட்ட ஐடியாஸ் இருக்குது பட் அமௌண்ட் தான் பிரச்சனையாக இருக்குன்னா அந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் கொடுக்குறது. ஸோ இதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஹெல்த் ரிலேட்டடாக வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் ஜிஎஸ் பேப்பர் 2ல். தென் ஆல்ரெடி வந்து இந்த நியூஸ் உங்களுக்கு தெரியும், அக்ரிகல்ச்சரில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதை பற்றி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் ஃபார்மர்ஸ் வந்து நிறையா வந்து இப்போ நிறைய தடவை ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. இதுக்காக வந்து கவர்மெண்ட்டும் வந்து நிறையா லெவலில் வந்து பேசியிருக்காங்க. பட் ஃபார்மர்ஸ் வந்து ஒத்து வரல. இப்போ வரைக்கும் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஏன்னா ஏபிஎம்சி மண்டிஸ்க்கு வெளியில் விற்க சொன்னதை பற்றி, அவங்களுக்கு வந்து எம்எஸ்பி ரேட்டுக்கு வந்து அவங்களுக்கு எம்எஸ்பிக்கு கீழே கிடச்சிருமோங்கிற ஒரு பயத்தினாலே அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து எவ்வளவோ நாங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஃபார்மர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து அந்த 3 பில்லையும் வந்து நீங்கள் டெலீட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஒத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து போயிட்டுருக்கு. இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது இது புதுசாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கூட பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஒவ்வொரு 100 டேஸ்க்கு பக்கம் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. மகாராஷ்டிராவில் கூட கிஷான் லாங் மார்ச் அப்படிங்கிறது அப்போ நடந்துச்சு. ஈவன் ராஜஸ்தானில் நடந்துச்சு, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத், கர்நாடகா, சத்தீஸ்கர் எல்லா பக்கமும் நடந்துகிட்ருக்கு. நிறைய ஃபார்மர்ஸ் வந்து போலீஸ்னால வந்து ஃபயர் ஆகியிருக்காங்க. நிறையா பிரச்சனைகள் மத்திய பிரதேஷில் நடந்திருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி நிறைய ரவுண்டில் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இப்படி எல்லோரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
கண்டிப்பாக அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ பஞ்சாப் ஹரியானாவில் தான் ரொம்ப ட்ரிகரிங்காக ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இதுக்காக வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க காமனாக ஒரு த்ரெட் என்னென்னா டிக்ளைன் ஆகிருக்கு. அவங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் டிக்ளைன் ஆகிருக்கு, ஸ்டாக்னட் வேஜ், தென் வந்து அவங்களோட அந்த ஸ்டேட்டோட சப்போர்ட் வந்து வித்ட்ரா ஆகுது. அந்த ஒரு ரீசன் தான். இப்போ இமீடியட் ட்ரிகர் வந்து வந்ததுக்கு காரணம் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 ஃபார்ம் பில் கொண்டு வந்தது தான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், கான்ட்ராக்ட் ஃபார்மிங், தென் வந்து வெளியில் போய் விற்க சொன்னது. அந்த ஸ்டாக்கிங் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏபிஎம்சி மண்டிஸ்க்கு வெளியில் போய் விற்க சொன்னது, எசென்ஷியல் கமாடிட்டி ஸ்டாக்கில் இவ்வளோ ஸ்டாக்கிங் அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணது, அந்த ஒரு ரீசன். இந்த மாதிரி நிறைய ரீசனுக்காக தான் இப்போ அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை 3 நீங்கள் டெலீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன அவங்களுக்கு பிரச்சனை, இப்போ கரண்ட் க்ரைசிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க சொல்கிறது கவர்மெண்ட்டை இந்த சமயம் பார்த்திங்கன்னா நாங்களே வந்து கொரோனானால ரொம்ப பாதிக்கப்பட்டு லாக்டவுனில் இருக்கோம். அந்த சமயம் தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு ஏற்கனவே வந்து சப்ளையில் பிரச்சனை இருக்குது, ஜாப் போயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்கமும் இல்லை. இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் இந்த மாதிரி வந்து கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வித்ட்ரால் பண்ணாலும் கூட நீங்கள் இதை டெம்ப்ரவரியாக தான் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எங்களோட ப்ரொக்யூர்மெண்ட்னால நாங்கள் எவ்வளோ டிமாண்ட், எங்களுக்கு எக்கனாமி ஸ்லோ டவுன்னால் நாங்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் பாதிக்கப்பட்டோன்னு உங்களுக்கு தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா வீட் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு இன்ஃப்ளேஷனால், அது ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃபெக்ஷனால் நெகட்டிவில் போயிட்டு இருந்துச்சு 3 நாளாக. ப்ரொக்யூர்மெண்ட்னால நாங்கள் எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாங்கள் எம்எஸ்பியை விட கம்மியாக தான் நாங்கள் நிறைய இடத்துல வந்து விற்றுருக்கோம். ஈஸ்டர்ன் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேடிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எம்எஸ்பியை விட கம்மியாக தான் விற்றுருக்கோம். பேடி மட்டுமா, நிறைய மைஸும் அப்படி தான் 40 to 60% எம்எஸ்பி விட கம்மியாக தான் விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து நெகட்டிவ் இன்ஃப்ளேஷனாக தான் போயிட்டுருக்கு. செரல்ஸ்லையும் கூட நாங்கள் எவ்வளவோ நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு, எங்களுக்கு எந்த விதமான லாபமுமே வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வந்து அவங்க ஃபேக்டர்ஸாக வல்னரபிளாகவும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ 2010 லெவலில் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் பேஸ்டு அந்த சப்சிடிஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபர்டிலைசர் கொடுத்துருப்பீங்க. என்ன பண்ணீங்க, உடனே ஃபர்டிலைசரோட ப்ரைஸை வந்து அதிகப்படுத்துனீங்க. சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணீங்க, டீசலுக்கு வந்து சப்சிடிஸை வந்து வித்ட்ரா பண்ணிங்க. உடனே வந்து என்ன பண்ணீங்க, எலக்ட்ரிசிட்டிக்கு ப்ரைஸை அதிகப்படுத்துனீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இது மட்டுமே எங்களுக்கு பிரச்சனை, டிமானிட்டைசேஷன் பண்ணீங்க, லாக்டவுன் போட்டிங்க. இதனால் எங்களுக்கு டோட்டல் இன்புட் அவுட்புட் எல்லாமே பாதிச்சிருச்சு எங்களுக்கு டோட்டலாக. நீங்கள் எப்பயுமா நீங்கள் இது மேலே கொண்டு வரனால எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியும் கூட எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு ஏதாவது வந்து ஒரு நல்ல ஃபிசிக்கல் சப்போர்ட் அண்ட் அவங்களுக்கு இன்ஸ்டியூஷனலே வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது, பேஸ்லேயே அவங்களுக்கு பிரச்சனை. அது எல்லாத்தையும் சரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டாக வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் சொல்லியிருப்பார். ஸோ ரூட்லேயே வந்து நமக்கு க்ரைசிஸாக தான் இருக்குது, அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆத்தர் சொல்லியிருப்பார். அடுத்து வந்து பிஏபி. நம்ம ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்து பார்த்துருப்போம். பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷில் வந்து எல்லூரில் வந்து அவங்களுக்கு எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசனே தெரியாமல் இருக்கும். ஸோ அதில் வந்து பிளட் சாம்பிள் கண்டுபிடிச்சதில் வந்து நிக்கல் லெட்டு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால் நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கப்படும். இதனால் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் வரும், ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வரும், கான்சியஸ் வந்து போயிடும், அப்புறம் தலை சுற்றும், அப்புறம் வந்து கை கால் பெயின் வரும், ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸே வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்காக வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவங்களும் அந்த எல்லூர் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஃபிஷியலாக போய் விசிட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஏதாச்சும் வந்து இந்த கொரோனா சமயனால் ஏதாவது அதிகப்படியாக இது ஏதாவது ப்ளீச்சிங் பவுடர், குளோரின் ஏதாவது போட்டிருக்காங்களா, அதனால் ஏதாவது கண்டாமினேஷன் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. வாட்டரில் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பட் அதில் எதனால அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க. மில்க் இதெல்லாம் போய் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு கேட்கல, இந்த மாதிரி நடந்தால் எதில் ப்ராப்ளம் வரும், நியூரனில் தான் ப்ராப்ளம் வரும், நரம்பு மண்டலத்தை தான் பாதிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பிஏபி பார்த்திங்கன்னா தேகோ அப்னா தேஷ் வெபினார் சீரியஸ். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை தேகோ அப்னா அப்படிங்கிற இந்த சீரீஸ் வந்து இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட ரிச் டைவர்சிட்டி நம்ம இந்தியா, ஸோ அதை ஷோகேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் ஏக் பாரத் திக்ஷா பாரத் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து யார் யார் கூட பார்ட்னர்ஷிப் அப்படின்னா நேஷனல் கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட் கூடயும் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக், இதில் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதுலேயும் கூட இது வந்து கனெக்ட் ஆகும். இது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெஸ்டினேஷன் வந்து நம்ம நாட்டில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலிமா நம்மளோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.